பொதுவாக சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கையின் மீதான விவாதம் ஒரு மாத காலத்திற்கு மேலாக நடைபெறுவது வழக்கம். ஆனால் இப்பொழுது ஒரு வாரமே நடந்திருக்கிற கூட்டம் இது. சட்டமன்றம் குறைந்தபட்சம் 100 நாட்களாவது நடத்தப்பட வேண்டும். அது இல்லை. ஒரு வார காலத்தில் முடிந்த கூட்டமாக இது பார்க்கப்படுகிறது. அதோடு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஏமாற்றமும் ஆதங்கமும் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வன்னியர்களுக்காக அறிவிக்கப்பட்ட 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு ஆட்சி மாற்றத்திற்கு பின்பு திமுக ஆட்சியில் அதற்கான நடவடிக்கைகள் தொடரப்பட்டது. மதுரையில் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்தாலும் அந்த தீர்ப்புக்கு மாறாக தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு செய்தது. அது பெருமை தமிழக அரசுக்கு தான். உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு செய்தது, நல்ல தீர்ப்பை பெற்றது. அதன் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையமும் இப்போ இருக்கிற அரசு தான் நியமித்தது தரவுகளை சேகரிப்பதற்காக. ஆனால் இவ்வளவு நாளாக ஏறக்குறைய 3 ஆண்டு காலமாக வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை தகர்த்தது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர். இந்த நம்பிக்கை போய்விட்டது. ஏமாற்றி இருக்கிறது, ஏமாற்றமே மிஞ்சி இருக்கிறது. அப்போ சமூக நீதி எங்கே வெல்லும் என்ற கேள்வி மிகப்பெரிய கூட்டத்தொடராக இது அமைந்திருக்கிறது. இந்த கூட்டத்தொடரின் மூலமாக சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற ஒரு தவறான முன்னுதாரணத்தை சொல்லி 10.5 விழுக்காடு வன்னியர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. அது அதிர்ச்சியான செய்தி. ஒட்டுமொத்த திமுக, அதிமுக, பாமக எந்த கட்சியில் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் இது ஏமாற்றத்தை அளிக்கிற நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. எல்லாரும் இன்னைக்கு கொந்தளிப்பா இருக்கிறாங்க. நேற்று 2-3 நாளா கொந்தளிப்பா இருக்கிறாங்க. அப்படி வன்னியர்களுக்கு 10.5 என்பதோடு எல்லா சாதிகளுக்கும் உரிய வகையில் இடஒதுக்கீடு கிடைக்கிறதா என்பதைத்தான் வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு முடியாதுன்னு சொல்ல கூட்டத்தொடராக இந்த கூட்டத்தொடர் அமைந்திருக்கிறது. மிக குறுகிய கால நாட்களில் நடத்தப்பட்ட கூட்டத்தொடராகவும் இது அமைந்திருக்கிறது. அதோட கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய சாவு 64க்கு மேலே, செங்கல்பட்டு, மரக்காணம், இப்படி சாராய சாவுகள் நமக்கு ஒரு பாடத்தை, படிப்பினையை அரசுக்கும் நாட்டு மக்களுக்கும் கற்பித்திருக்கிறது. இதில் இந்த கள்ளச்சாராய சாவு சம்பந்தமாக வந்த தீர்மானத்தில் விலைமதிப்பற்ற மனித உயிருக்கு கேடு விளைவிக்கிற கள்ளச்சாராயம்னு சொல்லியிருக்குது. ஆனால் டாஸ்மாக் கடை சாராய பாட்டிலில் இன்னைக்கு அரசு இருக்கிற சாராய பாட்டிலையும் மது நாட்டுக்கு கேடு, வீட்டுக்கு கேடு, உயிருக்கு கேடுன்னு தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி உயிருக்கு கேடு, வீட்டுக்கு கேடு, நாட்டுக்குங்கிற கேடுங்கிற அந்த டாஸ்மாக் கடையை ஒழிக்க வேண்டும். மதுவிலக்கு பூரண மதுவிலக்கு அறிவிப்பார்கள் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இருந்தோம். அதுவும் இல்லை என்பது ஏமாற்றம் அளிக்கிறது.